அன்புள்ளம் கொண்டவர்கள் வாழ்க வளமுடன். வெல்கம் டு நிதில் அகாடமி. இன்றைய மாணவர்கள் நாளைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரேக்கத்துல சாக்ரட்டிஸ், அவரோட மாணவராக இருந்த பிளேட்டோ, அவரோட மாணவராக இருந்த அரிஸ்டாட்டில், அவரோட மாணவராக இருந்த அலெக்சாண்டர், இவர்கள் எல்லாம் சிறந்த ஆசிரியராகவும் இருந்தாங்க, சிறந்த மாணவராகவும் இருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதுரை மீனாட்சி சுந்தரனார். அவர் வந்து தமிழுக்கு மிக தொன்றாட்டிய ஒரு தமிழ் அறிஞர். அவரோட மாணவர் உவே சுவாமிநாத ஐயர், தமிழை அச்சாக்கம் செய்தவர் உவே சுவாமிநாத ஐயர். அவரோட தலைச்சிறந்த மாணவர் கீவா ஜெகநாதன். அந்த கீவா ஜெகநாதர் அவரை பத்தி தான் இன்னைக்கு தமிழ் பகுதியில பார்க்க போறோம். தமிழ் பாடப்பகுதியில நமக்கு தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லி தமிழோட சிலபஸ்ல நமக்கு வந்து தமிழ் அறிஞர்கள் தொண்டுன்ற சிலபஸ்ல இவரோட டாபிக் இருக்கு. இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அவரை பத்தி குரூப் 4 கொஸ்டின்ல கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க இவரை பத்தி. இவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதர் அப்படிங்கிறது அவரோட பேர். வாங்கிறது வா நெடில் கீவா ஜெகநாதர். வாசுதேவர் அவங்க அப்பாவோட பேரு வாசுதேவ ஜெகநாதர் அப்படிங்கிறது இவரோட பேரு. கிருஷ்ணராயபுரம்ங்கிறது திருச்சி, ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்துல முன்ன இருந்து வில்லேஜ், சின்ன வில்லேஜ். இப்ப வந்து கரூர்ல இருக்கு. கரூர்ல ஒரு பேரூராட்சியா இருக்குது. 1906 ஏப்ரல் 11 இவர் பிறந்தாரு. அதாவது நம்மலாம் வந்து 10th எக்ஸாம் எழுத முடியலன்னா இல்ல பாஸ் பண்ணலன்னா என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணு படிப்பு ஏறாம இருக்கும், இல்லைன்னா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு குடும்ப சூழ்நிலை காரணமா நம்ம படிக்காம இருந்திருந்திருப்போம், 10th கம்ப்ளீட் பண்ணாம இருந்திருப்போம். ஆனா இவரு கீவாஜாவை பொறுத்த அளவுக்கு எல்லா வசதியும் இருந்தும் அவரால் 10th கம்ப்ளீட் பண்ணல. ஃபர்ஸ்ட்ல எதனாலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல அவருக்கு வயசு பத்தல. சின்ன வயசுல 12 வயசுல இருந்தே அவர் வந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. 12 வயசுல இருந்தே அவருக்கு கவிப்புலம் அதிகமா வந்துருச்சு. அதனால ஸ்கூல் போகும்போது ஸ்கூல்ல நல்லா டேலண்டா தான் படிக்கிறாரு. பட் அவர் 10வது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏஜ் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுறாங்க. அடுத்த வருஷம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த வருஷம் எழுதுறதுக்கு போறதுக்கு ஒரு 3 மாசம் அவரால் உடம்பு முடியல, அதாவது முடக்குவாதம் வந்துருச்சு. அதனால ஸ்கூலுக்கு போகாத காரணத்தினால வருகை பதிவேடு பத்தல அப்படின்னு சொல்லி அந்த வருஷமா எழுதல. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாருன்னா, இங்க இருந்து சென்னை போயிட்டு உவேசாவை சந்திச்சு அவர் மூலியமா தமிழ் பணியில ஈடுபடுத்தி அதுக்கப்புறம் நிறைய பட்டங்கள் துவான், அதுக்கப்புறம் புது பட்டம், நிறைய பட்டங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டினால எல்லாம் வாங்கிடுறாரு. சரி, அது என்னென்னங்கிறத எடுத்து பார்க்கலாம். அதாவது இவர் பிறந்த ஊர் கிருஷ்ணராயபுரம், ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்துல இருந்துச்சு, இப்ப கரூர்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்தது இவர் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி கீவா ஜெகநாதரை பத்தி முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கலைமகள் அப்படிங்கிற பத்திரிகையை பத்தி தெரிஞ்சுக்கணும். கலைமகள் பத்திரிகைங்கிறது சென்னையில இருந்து வெளிவரக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிகை. நம்ம இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்றும் போது அந்த பத்திரிகையில கவிதைகள் நிறைய எழுதின ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல வந்து 50 ஆண்டுகள் அதுல பணியாற்றிய வரும். அதாவது ஒரு பத்திரிகையில 50 வருஷத்துக்கு மேல பணியாற்றிய ஒரே நபர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீவாஜா மட்டும்தான், வேற எந்த கவிஞர்களுமே கிடையாது. அதே போல உவேசாவோட தலைமாணாக்கர் அப்படின்னா உவே சுவாமிநாதர் ஒரு தடவை சொல்றாரு. உவே சுவாமிநாதர் என்ன சொல்றாருன்னா, என்னோட தள்ளாமை காலத்தில் என்பால் உதவி செய்ய உன்னை இறைவன் என்னிடம் அனுப்பியுள்ளான் அப்படின்னு சொல்லி உவேசாவே சொல்றாரு. இப்ப இவர் பத்தின டீட்டெயில வந்து நான் PDF லிங்க்ல கீழே கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால என்னன்னா, இவரு தான் அவரோட தலைச்சிறந்த மாணவர், அதுதான் தலைமாணாக்கர்னு சொல்றது. அவர் வந்து உவேசாவோட சுயசரிதையை அவங்க பையன் பேரெல்லாம் எழுத ட்ரை பண்ணாங்க, முடியல. பட் அதை கம்ப்ளீட் பண்ணது என் ஆசிரிய பிரான் அப்படின்ற பேர்ல அவரோட யாரு உவே சுவாமிநாதரோட வாழ்க்கை வரலாற என் ஆசிரிய பிரான் அப்படின்னு சொல்லி தலைமையில இவரு தான் எழுதி முடிக்கிறாரு நம்ம கீவா ஜெகநாதர். அதே மாதிரி உவே சுவாமிநாத ஐயர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரோட ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருக்காரு இல்லையா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அவரோட வரலாற்றை எழுதி முடிச்சவரு அவரோட மாணவரான உவேசா. அதே போல உவேசாவோட வரலாற்றை எழுதி முடிச்சவரு அவரோட மாணவரான கீவா ஜெகநாதர். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, இவரோட வாங்கின விருது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அடிக்கடி கேள்வி பகுதியில் வரக்கூடியது. வீரர் உலகம் அப்படிங்கிற இலக்கிய திறனாய்வு நூல். அதாவது இலக்கிய திறனாய்வுனா இலக்கியத்தை பத்தி ஆய்வு நூல் எழுதணும். ஆய்வு நூல், இலக்கியத்தின் மீது ஆய்வு நூல் எழுதி முதல்ல நோபல் பரிசு வாங்கினது, சாகித்ய அகாடமி பரிசு வாங்கினது கீவா ஜெகநாதன் தான். அதனால இது வந்து எந்த ஆண்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1967. 1967 இந்திய அரசாங்கத்தால் சாகித்ய அகாடமி, உங்களுக்கு தெரியும் சாகித்ய அகாடமிங்கிறது இந்திய அரசு
ஒவ்வொரு ஆண்டும் வழங்கக்கூடிய முக்கியமான இலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய 22 மொழிகள், அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளையும் சிறந்த இலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய விருது தான் இந்த சாகித்ய அகாடமி விருது. சரிங்களா? இவரோட முக்கியமான நூல்கள், முக்கியமான படைப்புகள் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிசய பெண், கலைஞன் தியாகம், தனி வீடு, மிட்டாய்க்காரன், யமன் வாயில், மண், அந்த மாதிரி முக்கியமான நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. முக்கியமான நூல்கள் இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க கூடியதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வாங்கிய பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவர் வாங்கிய பட்டங்கள் முக்கியமா திருமுருகாற்றுப்படை அரசு, வாசிக கலாநிதி, செந்தமிழ் செல்வர், அந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. இதுல இந்த திருமுருகாற்றுப்படை அரசு அப்படிங்கிற விருது எதுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருமுருகாற்றுப்படைங்கிறது உங்களுக்கு தெரியும், இலக்கியமா இருக்கும். அதை படிச்சா சில சாதாரண ஆட்களுக்கு புரியாது. நம்ம ஊர்ல எல்லாம் வில்லுப்பாட்டு பாடுற மாதிரி அதை எளிமையா சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக வழிகாட்டி அப்படிங்கிற புனைப்பெயர்ல, வழிகாட்டிங்கிற புனைப்பெயர்ல என்ன பண்றாருன்னா அதை நல்லா தெளிவா எடுத்து சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த திருமுருகாற்றுப்படையோட முருகனோட வரலாற அவரு சொல்றாரு. அது இல்லாம காந்தி மீது ரொம்ப பற்று கொண்டவர் ஒண்ணு, முருகன் மீது சின்ன வயசுல இருந்தே கடவுள் முருகன், தமிழ் கடவுள் முருகன் மீது ரொம்ப பற்று கொண்டதுனால முருகனை பத்தி பாடிக்கிட்டு இருக்கிறது, முருகன் பத்தின பாடல்கள், அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடியிருக்காரு. அதெல்லாம் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த பிடிஎஃப் ஃபைல்ல பாத்துக்குங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீவாஜா பரிசு, கம்பன் கழகம். கம்பன் கழகம், கம்பன் கழகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1932ல நிறுவப்பட்ட ஒரு தமிழுக்கு தொண்டு நிறுவனம்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கீவாஜா நினைவு பரிசு வழங்குறாங்க. கீவாஜா நினைவு பரிசு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இலக்கிய பணி ஆற்றியவங்களுக்கு, தமிழுக்காக இலக்கிய பணி ஆற்றியவங்களுக்கு நினைவு பரிசு, கீவாஜா நினைவு பரிசு வழங்குறாங்க. இது கேட்கலாம், உங்களுக்கு கேள்வி எப்படி வரும்னா கீவாஜாவுக்கு நினைவு பரிசு வழங்கக்கூடிய நிறுவனம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கம்பன் கழகம் அப்படிங்கிறது. இதை எப்ப 1932ல இருந்து ஆக்டிவேட்ல இருக்கு. சென்னையில அதோட தலைமையிடம் இருக்கு. நன்றி, வணக்கம்.